அஸ்வஸ்ம பயனுகர்களில் வந்துட்டு ஏராளமானவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இறந்துட்டாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது, பெற்றுக்கொள்ள முடியாமலுக்கு அல்லோலப்படுறத சிரமப்படுறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அஸ்வஸ்ம பயனுகரி ஒருத்தர் ஒரு தாயோ அல்லது தந்தையோ என்ன செஞ்சிருக்கலாம், அஸ்வஸ்ம கொடுப்பனவு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க திடீரென என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னால் இறந்திருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். இவர்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவு அவர்களுடைய மனைவி, இப்போ கணவர் மரணித்தார்னு சொன்னால் அவருடைய மனைவி அல்லது தாய் மரணிச்சாங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அவர்களுடைய பிள்ளைகள் எவ்வாறு இந்த கொடுப்பனவை எடுத்துக்கொள்கிற அதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஹாய் எவ்ரிவான், ஐ ஆம் அர்ஷாத். தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள். யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்க. யாரெல்லாம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு எடுத்துக்கிட்டு வந்து அவங்க திடீரென மரணிச்சாங்கன்னு சொன்னால் அந்த கொடுப்பனவை அவருடைய மனைவி, இப்போ கணவர்ற பேரில் அஸ்வஸ்ம கொடுப்பனவு என்ன செஞ்சுருக்கலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவர் திடீரென மரணிச்சிருக்கலாம். அவருடைய மனைவி வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கொடுப்பனவை எடுப்பதற்கு தகுதி உடையவராக என்ன செய்கிறார், அவர் உடனடியாக மாற்றப்படுகிறார். அல்லது இந்த தாய் மரணிச்சாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அந்த கொடுப்பனவு எடுக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கலாம். உதாரணமாக சொல்ல போனால் இப்போ குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. அதில் தந்தை ஏற்கனவே மன்னிச்சு விட்டார். தாய் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கொடுப்பனவை எடுத்துகிட்டு வராங்க. 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தாய் மன்னிச்சிட்டாங்க. இப்போ 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளில் மூத்த பிள்ளை என்ன செய்யலாம், அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை எடுப்பதற்கு தகுதி உடையவராக மாற்றப்படுகிறார். அவர் மாற்றப்படுகிறாருங்கிறத அடிப்படையில் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கொடுப்பனை எடுப்பதற்கு அவர் என்ன செய்யணும், ஒரு கடிதத்தை ஒன்று எழுதி அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் கிராம நிலதாரி ஊடாக பிரதேச செயலாளரிடம் சென்று அதை உறுதிப்படுத்தி சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திட்ட கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த கொடுப்பனவு வந்துட்டு தாயுடைய பேரில் வந்த கொடுப்பனவு அவருடைய மகண்ட பேர்லேயோ அல்லது மகளுடைய மூத்த பிள்ளைகளுடைய பேர்களில் அந்த கொடுப்பனவு வரவு வைக்கப்படும்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யலாம், இப்போ தந்தையும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. தந்தை மன்னிச்சிட்டாருன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்துட்டு அந்த கொடுப்பனை எடுக்கலாம். இப்போ தந்தை மட்டும்தான் இருக்கிறாரு, அவருக்கு மட்டும்தான் கொடுப்பனை வருகுதுன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்துட்டு திருமணம் முடித்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கொடுப்பனை என்ன செய்யலாது, அவர் தந்தை மன்னிச்சா பிள்ளைகள் அதை எடுக்க முடியாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். தெளிவில்லாமலுக்கு நீங்கள் தந்தை மன்னிச்சிட்டாங்க நாங்கள் எடுக்கிறோம் தானே என்று சொல்லி வீடியோ போட்டாங்க அரசாத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். நீங்களோட பிள்ளைகள் தாய் மட்டும்தான் இருக்கிறான்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்யலாம், திருமணம் முடிக்காட்டி தான் அதை எடுக்கலாமே தவிர திருமணம் முடித்தா எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே திருமணம் முடிக்காத பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் இந்த கொடுப்பனை எடுப்பதற்கு இதற்கான கடிதத்தை நீங்கள் எழுதி நீங்கள் பின்னால் நான் எழுதுகிற கடிதத்தை எழுதி நீங்கள் உங்களுடைய சமூக சேவை உத்தியோகத்தில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான இதுகளை வந்து செய்யலாம். உங்களுடைய மேலதிகமான கொடுப்பனவுகளை நீங்கள் தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உதாரணமாக தாய் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை மேற்கொண்டு எடுக்க முடியாமல் இருக்கும். அவருடைய பேரில் வருகின்ற அஸ்வஸ்ம கொடுப்பனவை எடுக்க முடியாமல் இருக்கும். ஆதலால் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சம்மதத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்தி அதற்கான கடிதத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் அதை நீங்கள் உங்களுடைய தாயிட பேரில் வர அஸ்வஸ்ம கொடுப்பனை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள கூடியதாகவும் இருக்கும். அதே கடிதத்தை நான் பின்னால் வர வீடியோவில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நீங்கள் அதே போன்ற ஒரு கடிதத்தை எழுதி நீங்கள் உங்களுடைய கிராம சேவர் ஊடாக பிரதேச செயலிடம் கொடுத்து அதே மாதிரி உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வார இதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட தாயிட பேரில் வார கொடுப்பனவை உங்களோட பேரில் மாற்றி எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் வங்கியில் இருக்கிற கொடுப்பனவை மனுஷருடைய வங்கியில் இருக்கிற கொடுப்பனவு எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த கடிதத்தை வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த கடிதத்திட்ட பிரதியை வைத்து கொண்டு உங்களுடைய எந்த வங்கியோ அங்கே போயிட்டு நீங்கள் மரணித்து விட்டவர்களுக்கான ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கிறது. அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்று பூர்ணப்படுத்தி அதனை நீங்கள் உங்களுடைய வங்கி முகாமிடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கணக்கில் இருக்கிற கொடுப்பனவை அவங்க ஒரு 10-15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அவர்கள் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். அது தொடர்பான உங்களுக்கு விண்ணப்பங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வங்கி கிளைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்துடுச்சு என்னென்னு சொன்னால் மரணிச்சருடைய கொடுப்பனை அஸ்வஸ்ம கொடுப்பனை உங்களோட பேருக்கு மாற்றுறது தான் நம்ம இப்போ பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். வாங்க எவ்வாறு கடிதம் எழுதுறதுங்கிறத பார்க்கலாம்.
இதை பாருங்கள், இது ஒரு மரணிச்சவர்களுடைய கடிதம் தான் இது. இப்போ மரணிச்சவர் நன்முறை நன்மை கொடுப்பனவு எடுத்திருக்கலாம், அஸ்வஸ்மா கொடுப்பனவு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இப்போ அவருக்கான கடிதத்தை நம்ம எப்படி எழுதி அவருடைய பின்னுக்கு இருக்கிறவங்க, இப்போ மனைவியோ அல்லது பிள்ளைகளுடைய பேருடைய அந்த கொடுப்பனவு எடுக்கிற எப்படிங்கிறதான கடிதத்துடைய வடிவம் தான் இது. இப்போ பாருங்கள், கணவர் மரணிச்சிட்டாரு. இப்போ மனைவிட பேருக்கு நம்ம இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவை மாற்றி எடுக்கணும். அப்போ அதுக்கு எவ்வாறு கடிதம் எழுதுன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ யார பேரில் நம்ம மாற்றி எடுக்கணும்னு நினைக்கமோ அதுக்கு அவங்களுடைய பேரை என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் எழுதி கொள்ளணும். நான் எழுதியிருக்கேன். உதாரணத்துக்கு சாமினா பேகம் 254 ஜமாகிரியா வீதி சாய்ந்தமது 1ன்னு சொல்லி போட்டு, அதன் பிறகு நம்ம எப்போ கடிதத்தை கொடுக்க போகிறோமோ அந்த தேதியையும் இதில் எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு பாருங்கள், பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் சாய்ந்தமருதுன்னு சொல்லி இருக்கிறேன். இப்போ உங்களுடைய பிரதேச செயலகம் இந்த சாய்ந்தமர் தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு பிரதேச செயலகமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்துடைய பேரை இதில் எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு கிராம சேவை உத்தியோகத்தில் ஊடாகன்னு சொல்லி இவ்வாறு எழுதிட்டு அதற்கு தலைப்பு போடுங்க, நலன்முறை நன்மை பெயர் மாற்றம் செய்தல். இவ்வாறு அதற்கான தலைப்பையும் போட்டுட்டு உங்களுடைய அசோஸ்ம QR கோட் இலக்கம் இருக்குதானே, அந்த இலக்கத்தை நீங்கள் இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு பாருங்கள், பிஃபரம்னு சொல்லி இவ்விடத்தில் நம்ம அதன் பிறகு எழுதணும். மேற்படி பேருடைய நான் தரும் பணிவான வேண்டுகோள், எனது கணவர் ஜெயினுதீன் முத்துபாப்பா. இவருடைய கணவர் மரணிச்சிட்டாரு. அப்போ அதனால அவருடைய பேரை எடுத்து அவங்க எழுதுறாங்க, எனது கணவர் ஜெயினுதீன் முத்துபாப்பான்னு சொல்லி போட்டு பிரேக்கெட்டுக்குள்ள தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை அவங்க எழுதி கொள்ளணும். அவருடைய மரணிச்சவருடைய தேசிய அடையாள இலக்கத்தையும் எழுதிட்டு, என்பவர் நலன்புரி நன்மை பட்டியலில் உள்வாங்கப்பட்டு அவரது பெயரில் நலன்புரி கொடுப்பனவும் அவரது வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் கடந்த 2024 12/11 இப்போ உங்களுடைய கணவர் வந்துடுச்சோ அல்லது மனைவியோ அல்லது உங்களுடைய தாயோ அல்லது உங்களுடைய தந்தையோ மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தேதியை எடுத்து போட்டுட்டு மரணமடைந்து விட்டார் என்று சொல்லி போட்டுட்டு மரணப்பதிவு இத்துடன் இணைக்கப்பட்டுன்னு சொல்லி பிரக்கெட்டுக்கு எழுதி கொள்ளுங்க. அவங்க மரணிச்சதுக்கான மரணப்பதிவை நீங்கள் என்ன செய்யணும், போட்டோ பிரதி அடித்து இந்த கடிதத்தோட இணைச்சு கொள்ள வேண்டும். அதன் பிறகு என்ன செய்யணும் சொன்னால், எனவே அவரது பெயரில் உள்ள நலன்புரி நன்மைகளை எனது பெயருக்கு மாற்றி தருமாறும் இக்கொடுப்பனவினை அவரது மனைவியாகிய நான் பெற்றுக்கொள்வதற்கும் உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த கடிதத்தை எழுதி முடிச்சு கொள்ளணும். முடிச்சுட்டு இப்படிக்கு உண்மையில் ஒன்று சொல்லி யார் இந்த கடிதத்துக்கு அந்த பெயர் மாற்றம் செய்யவிருக்கீங்களோ அவங்களுடைய கையொப்பத்தை விட்டு சாமினா பேகம்னு சொல்லி இந்த இதையும் முடிச்சு கொள்ளணும். அதன் பிறகு இந்த கடிதத்தை அவங்களுடைய கிராம நிலதார் இருக்காரு தானே, அவர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் இதை உறுதிப்படுத்தி உண்மைதான்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தி ஒரு கையொப்பம் வைப்பார். அதன் பிறகு அதை பிரதேச செயலாளர், உங்களோட பிரதேச செயலகத்துக்கு சென்று உங்களுடைய பிரதேச செயலாளர் அல்லது உங்களுடைய உதவி பிரதேச செயலாளரிடம் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை அவங்களும் உறுதிப்படுத்திடுவாங்க. அதன் பிறகு உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்தர்கிட்ட நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கடிதத்தை அவர் பெற்றுக்கொண்டு உங்களுடைய மரணிச்சருடைய பேரை நீக்கிவிட்டு யாருக்கு இந்த கொடுப்பனவு இப்போ கொடுக்கணுமோ, மனைவியாக இருந்தால் மனைவிக்கு அல்லது மனைவிയുടെ பேரில் இருந்தால் கணவனுக்கோ மாற்றி தருவாங்க, அல்லது தாயுடைய பேரில் இருந்தால் மகனுக்கோ அல்லது தந்தையுடைய பேரில் இருந்தால் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ அந்த கொடுப்பனை எடுக்கிறதுக்கு அவங்க சிபாரிசு செஞ்சு தருவாங்க. அதன் பிறகு அவங்களுடைய யாரோட பேரில் நம்ம மாற்றம் செய்ய கொடுத்தோமோ அவருடைய பேருக்கு அசோஸ்மா கொடுப்பனவோ வளமை போன்று வந்து கொண்டு இருக்குங்கிறத நான் இதில் கூறிக்கொள்ளவில்லை. அதோட சேர்த்து பாருங்க, இப்போ மரணிச்சவங்களுடைய பேருக்கு நம்ம எழுதுற முறையை பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, இது பேர் மாற்றம். இப்போ நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அசோஸ்மா கொடுப்பனவோ போயிட்டு வங்கியில் எடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு எவ்வாறு பேர் மாற்றம் செய்கிறங்கிறத ஒரு கேள்விக்குறி ஒன்று உங்களுக்கு எழலாம். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இது அவங்களுடைய அசோஸ்மா கொடுப்பனவு பேர் மாற்றம் தொடர்பாக என்ன செய்யலாம், இவ்வாறு ஒரு கடிதம் எழுதி கொள்ளலாம். அது எவ்வாறு சொன்னால் இதில் பாருங்கன்னா, இப்போ சாமினா பேகம்னு சொல்லி நான் போட்டிக்கிறேன், உதாரணமாக போட்டிக்கிறேன். 254 ஜமாகிரி வீதி சாய்ந்தமருது. நீங்கள் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் உங்களுடைய பேரையும் எழுதி கொள்ளணும். அதே மாதிரி உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரதேச செயலம் சாய்ந்தமருதுங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். அதேமாதிரி உங்களுடைய பிரதேச செயலகத்தை நீங்கள் இதில் எழுதி கொள்ளணும். அதே மாதிரி கிராம சேவை உத்தியோகத்தில் ஊடாகங்கிறதையும் நீங்கள் எழுதி கொள்ளணும். அதன் பிறகு பாருங்கள், நலன்புரி நன்மை பெயர் மாற்றம் செய்தல் என்று போட்டுட்டு உங்களுடைய QR கோட் இலக்கத்தை எழுதணும். அதே மாதிரி இதில் டொபிக்கை வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். மேற்படி பெயருடைய நான் தரும் பணிவான வேண்டுகோள், எனது கணவர் ஜெயினுதீன் முத்துவாப்பாங்கிறவர் அவருடைய தேசிய அடையாள இலக்கத்தை நீங்கள் எழுதணும். இப்போ உங்களுடைய மனைவியோட பேரில் இருந்தால் அவங்களோட பேர் எழுதணும், அல்லது உங்களோட தாயோட பேரில் இருந்தால் அல்லது உங்களோட தந்தையோட பேரில் இருந்தால் நீங்கள் அதை எழுதிட்டு என்பது நலமுறை நன்மை பட்டியல் உள்வாங்கப்பட்டு அவரது பேரில் நலமுறை கொடுப்பனவும் அவர வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த எத்தனை மாதம் அவர் நோயினால் பாதிக்கப்பட்டாரோ அந்த திகதி எழுதி சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டார், என்ன நோயினால் பாதிக்கப்பட்டாரோ அந்த நோயினுடைய பேரை எழுதி அதுக்கான சான்றிதழுடன் இணைக்கப்படலன்னு சொல்லி பிரக்கெட்டுக்கு எழுதிட்டு அந்த சான்றிதழையும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த கடிதத்தோடு இணைச்சு எடுத்துகிட்டு போகணும். எனவே
அவரது பெயரில் உள்ள நலம்பு நன்மைகளை எனது பெயருக்கு மாற்றி தருமாறும் இக்கொடுப்பனவினை அவரது மனைவியாகிய நான் பெற்றுக்கொள்வதற்கும் உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த கடிதத்தை எழுதி நீங்கள் உங்களுடைய கையொப்பத்தை இந்த 2 கடிதத்தையும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இதில் தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி இந்த கடிதத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதி உங்களுடைய சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திட்டம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய மன்னிச்சருடைய பேரை நீக்கிவிட்டு உங்களுக்கான யார் அடுத்ததாக இருக்கிறார்களோ அவருடைய சுஸ்மைக்கு கணக்க அவருடைய பேருக்கு வரவு வைக்க ஏற்பாடு செய்து தருவார்கள்ங்கிறத கூறிக்கொண்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக பிரச்சனைகளையும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் சூஸ்ம கொடுப்பனவு எடுக்க இருக்கிறார்களோ அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.